கோபி ராதிகா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் ராதிகா வந்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவும் கோபியும் அவங்க கோபி வீட்டுக்கே வர்றாங்க. மீண்டும் கோபி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட மன உருகி ராதிகா மன்னிப்பு கேட்குறாங்க. ஈஸ்வரியும் ராதிகா கிட்ட நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேமான்னு சொல்லி ராதிகாவும் ஈஸ்வரி மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டாங்க. அதை பார்த்த கோபி கதறி கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியா சரி பழசெல்லாம் விடுங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி இனியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனியாவோட காதலனை சந்திக்க போகிறாங்க. அப்போ இனியா காதலன்ட்ட இது மாதிரி ராதிகா ஆண்டி நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாகத்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனியா அந்த காதலன்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ராதிகா ஆண்டி ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்கள ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன், மரியாதை இல்லாமல் நடத்திட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காதலே சரிப்பா உன்னோட சூழ்நிலைக்காக தானே இப்படி பேசினேன் வீடுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இனியாவின் காதல் கைகூடுமா நடந்திருக்கு அவ்வளவுதான் என்று ஆறுதல் சொல்கிறார். பிறகு அவரின் முகம் மாறுவதை கவனித்த இனியா என்ன ஆச்சு, என்ன விஷயம், எதுக்கு முகம் மாறுகிறது என்று கேட்க, உங்கள் வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா என்று கேட்க, உனக்கு எதுக்கு தெரியுமா இந்த சந்தேகம் என்று சொல்ல, இல்லை உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வேறு, எங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வேறு, ஏணி வச்சா கூட எட்டாது, நீங்கள் ரொம்ப பணக்காரங்க, ஆனால் நான் அப்படி ஆப்போசிட், எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது என்று சொல்கிறார். உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்கள் பெரிய அண்ணன் நல்ல பிஸ்னஸில் பொசிஷன்லாம் இருக்காங்க, சின்ன அண்ணன் ஃபேமஸ் டைரக்டர் என்று சொல்ல, அதற்கு இனி அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ மட்டும் என்ன, நீயும் கலெக்டர் தான் ஆக போகிற, கண்டிப்பாக நீ கலெக்டராக, நீ அதுக்கு ஃபுல் எக்ஸ்போர்ட்டடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நான் கலெக்டராக என்ன பண்ணுறது என்று சொல்ல, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், நான் எங்கள் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிடுவேன், நீ எதை பற்றியும் பயப்படாத, நாளைக்கு எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும், கண்டிப்பாக வரணும், வேறு எதுவுமே பேசாத, உனக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் ட்ரெஸ் போடுவேன் என்று சொல்லி அவரை பிறகு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பிறகு வீட்டிற்கு எழில் வர அவர் என்ன கேட்கிறார் ஈஸ்வரிக்கு என்று சொல்கிறார். அதற்கு பாக்கியாவின் பதில் என்ன என்பதை இன்றைய எபிசோடில் பார்க்கலாம்.